பேனர் வைக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து பேனர் வைக்கிறதுக்கு நைட் வந்து கம்பம் மட்டும் தான் நட்டோம். கம்பம் நட்டுறதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு எஸ்ஐயும் ஒரு சிசியும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் என்ன சொன்னோன்னா, இல்லைன்னா நாங்கள் பேனர் வைக்கல, இப்போதைக்கு நாங்கள் கம்பம் தான் நடுறோம் அப்படின்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரிட்டன் வந்தாங்க. கம்பம் கூட நீங்கள் வைக்கக்கூடாதுன்னாங்க. சரின்ட்டு கம்பத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பும் போது அண்ணாதுரை மகன் விஜயகுமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்தார். வந்துட்டு யார் அவன் இங்கே வந்து பேனர் வைக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஜெயபால் அப்படின்ற பிசி வந்து நேற்று வீடியோ எடுத்தார். அவர்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. அது நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசி பண்ணால் அதை நீங்கள் சொல்ல முடியாது. கேட்ட உடனே ஒன்றிய அண்ணன் வந்து நாங்கள் தான்ப்பா வைக்கிறோம் பேனரு, ஏப்பா அப்படின்னா நீ யார் பேனர் வைக்கிறதுக்கு, டிவிகேன்ற கட்சி டிவிகேன்ற பேர் போட்டு இங்கே பேனர் வைக்கிறதுக்கு எவனுமே உள்ளே வரக்கூடாது, இந்த இடத்துல யாருமே பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னா நாங்களும் போய் நாங்கள் வந்து இப்போ கட்சி சார்பாக இங்கே பேனர் வைக்கிறோம் நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் யாருமே வைக்கக்கூடாது, டிவிகேன்ற பேனரே உள்ளே வரக்கூடாது அப்படின்னோடனே மாறி மாறி பேசினாங்க. வாக்குவாதம் வந்தோடனே நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடக்கிறதுக்கு தான் சண்டை. அவங்களுக்கு என்னென்னா இங்கே வந்து இங்கே திமுக காரங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இங்கே வந்தாலுமே இது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான ஏரியா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகிறத தடை பண்ணுறாங்க. அவங்களோட பிளானே அதுதான். இங்கே வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. இவங்க காலங்காலமாக அதுதான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருந்து இப்போ வந்து அவங்க இல்லாமல் இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது. அதுக்காக தான் அவங்க சண்டைக்கு வந்தாங்க. அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் சண்டை நம்ம போடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் இதாக இருந்தோம். சண்டை போட்டாக்கில் இதையே காரணம் காட்டி இந்த இடத்துல படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சால்வாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே இருந்த போலீஸ் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே அவங்க வந்து எங்களை அடிக்க வராங்க. நாங்கள் வந்து நாங்கள் அவங்கள சமாளிக்கிறதுக்கு வேணாம், சண்டை வேணாம்னு தான் சொல்கிறோம். ஆனால் அவங்கள தடுக்கலை, அந்த போலீஸ் எங்களை தான் தடுத்தாங்க. நாங்கள் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒன்றிய அண்ணன் பின்னாடி தனியாக நின்றுட்டு இருந்தார். பின்னாடி ஒருத்தன் தனியாக வண்டியில் வந்துட்டு, அவன் பேர் சிலம்பரசன், அவங்க அப்பா பேர் சுகுமார். அவங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு நின்ற உடனே இறங்கி பின்னாடி சத்தம் கேட்குது. நான் என் கூட இருக்கிற 4 பேர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறோம். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாக்கல ஒன்றிய என்னென்னா படார்னு அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆனால் அவங்க 8 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த சம்பவத்தில் சண்டை போட்டவங்க வந்து 4 பேர் தான். நாங்கள் 4 பேர் தானே. நான் குமாரண்ணன், அக்காவோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் குமாரண்ணன், அதுக்கப்புறம் நாயகன் ஒருத்தர், 13வது வார்டு கிளை செயலாளர் அவர், ஒன்றிய அண்ணன், நாங்கள் தான் இருந்தோம் அங்கே. நாங்கள் வேறு யாரும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ பேனரும் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறது, அதனால் பசங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற பிளானில் தான் இருந்தோம். அந்த டைமில் தான் இவங்க வந்து பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றியத்தையும் அடிச்சுட்டாங்க. அப்பயுமே வந்து அங்கே இருக்கிற எந்த போலீஸுமே எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்கல. அந்த 2 போலீஸுமே அவங்கள சோஃபிஸ்டிகேட் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் பார்த்தாங்களே ஒழிய எங்களுக்கு யாருமே அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. எங்களை தான் அடக்குனாங்க கடைசி வரைக்கும். அவங்க யாருமே அவங்க போலீஸே மீறி வராங்க. அந்த இடத்துல அந்த திமுக பிரமுகர் வந்து வண்டியில் இந்த பக்கம் போகிறாரு, ரிட்டன் இந்த பக்கம் போகிறாரு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஏவி விடுறாரு. ரிட்டன் இப்படி வராரு போகிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியும். சொல்லுங்க. வேறு யாரும் இல்லை, இங்கே ஆள்றவங்க தான். தலைவர் அவங்க பையன் தான், பேர் உதயகுமார். அவர் தான் பண்ணார் எல்லாத்தையும். அவர் இந்த பக்கம் வராரு. வந்துட்டு பயமா? எனக்கு பயம் இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா சரி, நீங்கள் போட்டிங்கன்னா சரி. எனக்கு என்ன அந்த ஊரில் அவங்களை எதிர்த்து தான் நான் நின்றுக்கிறேன். நான் எனக்கு என்ன பயம் நிற்கிறேன். எனக்கு என்ன பயம்? அவர் இந்த பக்கம் வராரு, அந்த பக்கம் போகிறாரு. அவர் போலீஸ்க்கு ஃபோன் போட்டு பேசுகிறாரு. இவங்க வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனவங்க ரிட்டன் வராங்க. இவர் அந்த மூலையிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, பைக் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போவே நான் சொல்கிறேன், ஆனால் இங்கே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா அவர் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. போலீஸும் வந்துட்டு போயிருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பலாம்னா எதுவும் வந்தால் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா இருப்பா அப்படின்ட்டு ஒன்றியம் வந்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். இந்த மாதிரி வச்ச பேனரை வைக்க விடாமல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்படியே இருந்தார். கரெக்டாக டார்கெட் பண்ணி ஒன்றியத்தை மட்டுமே அடிக்கிறதுக்கு ஏவி விட்டுருக்குறாங்க அந்த குண்டர்களான அந்த பசங்க. விஜயகுமார்ன்ற பையன், கவி அப்படின்ற பையன், சிலம்பரசன் அப்படின்ற பையன், அப்புறம் அந்த இன்னொரு பையன் ஜெகதீஷ்ன்ற பையன், இந்த 4 பசங்க. அது மாரி இன்னும் நிறைய பசங்க வந்தாங்க. அவங்களாம் சண்டைக்கு வரல, அவங்க வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. இவங்க 4 பேர் மட்டும்தான் சண்டைக்கு வந்தாங்க. ஒன்றிய அண்ணனை அடித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பேசணும். பேசிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் நம்ம பசங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம், வந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போலீஸ் அப்போயே வந்து அங்கே இருந்த டிசிகிட்ட சொன்னேன், சார் கம்ப்ளைண்ட் எடுங்க சார், உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து ஒன்றியத்தை அடிச்சிருக்கிறாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. அவங்க எதாக இருந்தாலும் இப்போ பேசாதப்பா, நீ வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை.
உடனடியாக நான் என்ன பண்ணேன்னா அண்ணனை கூப்பிட்டு வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ரிப்போர்ட் எடுத்தாங்க. காலையில் வந்து அங்கே சிஎஸ்ஆர் போட்டாங்க. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை, போடுவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் அவங்கள எதிர்த்து பொம்முடியில் எஃப்ஐஆர் போட்டது கிடையாது. நீங்கள் வேணால் அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்துக்கோங்க. அவங்க கூட யார் சண்டை போட்டாலும் இங்கே எஃப்ஐஆர் விழாது. இது விழுந்தால் சந்தோஷம், அது விழலாம் நாங்கள் விடவும் மாட்டோம். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், கட்சி ரீதியாக பண்ணுவோம். இது வரைக்கும் எஃப்ஐஆர் விழாத எஃப்ஐஆர் நாங்கள் விழுவோம்.